மதுரையில் வைகை நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக வைகை நதி மக்கள் இயக்க தலைவர் ராஜன் குற்றம் சுமத்தினார். மதுரை வைகை ஆற்றில் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றக் கோரி கையில் துடைப்பத்துடன் வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைகை நதி மக்கள் இயக்கத்தினர் மனு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ராஜன், வைகை ஆற்றில் கழிவுநீர் மற்றும் பிளாஸ்டிக் குப்பை தேங்கி வருவதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதோடு வைகை நீரை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சுமத்தினர். இது வரைக்கும் வைகை ஆற்றை இறங்கி உள்ள சுத்தம் செய்யல. எங்களை போன்ற தன்னார்வர்கள் போய் சுத்தம் செய்யறாங்களே ஒழிய மதுரை மாநகராட்சி எந்த விதமான சுத்தமும் செய்யல. சமீபத்துல போன வருடம் நம்ம ஒரு ஆடியோல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கிட்டத்தட்ட வைகை ஆற்று உள்ளுக்குள்ள எவ்வளவு குப்பைகள் இருக்கு, அதை எப்படி நீங்க நீக்கிறீங்கன்னு கேட்டோம். கிட்டத்தட்ட அதுக்கான திட்டம் மதுரை மாநகராட்சியுடைய தினசரி தூய்மை பணி திட்டத்துல வைகை ஆற்றுல இருந்து குப்பையை எடுத்து சுத்தம் செய்யக்கூடிய எந்த விதமான பணியும் மதுரை மாநகராட்சி கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக மேற்கொள்ள. ஆனா அந்த மதுரை மாநகராட்சி பராமரிக்கிறது என்ற பெயர்ல தான் பொதுப்பணித்துறை இந்த வைகை ஆற்றுக்குள்ள வரமாட்டேன்றாங்க.